ஷார்ட் பண்ணியிருக்காரு. இந்த மைக்கேல் பெரிங்கிறது சாதாரணமான ஆள் கிடையாது. 2008ல் எல்லாரும் வந்து மார்கேஜஸ் வாங்கிட்டு இருக்கும்போது இந்த AA பாண்ட்ஸ், AAA பாண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதோ பாண்ட் டைப்ஸ்லாம் இருக்கும். அந்த பேங்க்கோட மார்கேஜ் பாண்ட்ஸுக்கு அகேன்ஸ்டாக பெட் பண்ணி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அடித்தவர் இவர். த பிக் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ இந்த அமெரிக்கன் சைக்கோல ஒரு ஹீரோ வருவானே, கிறிஸ்டியன் பேல். அவரு லைக் இந்த மைக்கேல் பெரி இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த பிக் ஷாட் அப்படிங்கிற அந்த படமே இவர் இன்ஸ்பயர் பண்ணி இவரோட கதை தான் கிட்ட, லைக் இவர் பேஸ் பண்ணின கதை தான். ஸோ அந்த 2008 அந்த ஹவுசிங் கிரைசிஸ், ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் எப்படி இவர் பண்ணாரோ இப்போ அதே மாதிரி ஏஐக்கும் வந்து அவர் பண்ணியிருக்காரு. 2 புட் ஆப்ஷன்ஸ். ஒன்று வந்து பெலண்டியரில், அனதர் 14% ஆஃப் ஹிஸ் போர்ட்ஃபோலியோ வந்து என்விடியாவில். இது இதனால நான் இது ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இவரை மாதிரி ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர் ஆர் இன்வெஸ்டர் இந்த மாதிரி போயிட்டு பப்ளிக்காக சொல்லும்போது கன்ஃபார்ம் மீடியா அதை சொல்லி ஸ்டாக்கோட சென்டிமெண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் ஆகும். அவர் பெட் பண்ணுறதே அது நெகட்டிவ் ஆகும் அப்படிங்கிறது தான். நெகட்டிவ் ஆப்போது அப்படின்னு சொல்லி அதுலேருந்து பைசா சம்பாதிக்கிறது தான் இவங்க வேலை. பாதி எனக்கு வந்து திஸ் இஸ் நாட் ஃபைனான்ஷியல் அட்வைஸ், நான் எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சொல்கிறேன்.